காற்றாலைக்கு எதிராக திரண்டவர்கள் மீது கொடூர தாக்குதல், கால்களால் மிதிக்கப்பட்ட பெண்கள், இறக்கப்பட்ட அதிரடி படையினர். யாழ் தையிட்டி விகாரை விவகாரம், வடக்கு மக்களை ஏமாற்ற முயல்கின்ற தானூர் அரசு. திருமண நிகழ்வில் நாமலுக்கு பயத்தை காட்டிய சம்பவம், தம்பியுடன் ஓடிச் சென்ற தருணம். ராஜபக்சர்களின் பாணியில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் சதி, அம்பலமாகும் ரகசியங்கள். பிரபல அரசியல்வாதி உட்பட 3 பேருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. அரசியல் கட்சிகளில் இன அல்லது மத அடையாளங்களை தடை செய்ய நடவடிக்கை. காசாவை சுடுகாடாக்கிய இஸ்ரேல், சர்வதேச அரங்கில் மூக்குடைந்த நெதன்யாகு. மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் வீதிக்கிறங்கிய மக்கள் மீது காவல்துறையினரால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலை பொருட்களை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் முயற்சித்துள்ளனர். இதன்போது காவல்துறையினர் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து பலர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த மாதம் குழு ஒன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் 24ஆம் தேதி ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை மீறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றாலை செயல் திட்டங்களை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு 10 மணியளவில் முதல் கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டுள்ளனர். இதன்போது காவல்துறையினர் கொடூரமாக பெண்கள் மற்றும் அருட்தந்தையர்கள் என அனைவர் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முற்பட்டுள்ளனர். அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசேட அதிரடி படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர். குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் மற்றும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது. பிலியந்தலை பால்கொட பிரதேசத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ எதிர்பாராத அனுபவத்தை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளார். நாமல் தனியாக நிகழ்விற்கு வருகை தராமல் தனது சகோதரன் ஜோசித ராஜபக்ஷவையும் அழைத்து வந்துள்ளார். இதன்போது நீதிபதி ஒருவர் அமர்ந்திருந்த மேசையொன்றில் நாமல் மற்றும் ஜோசிதவுக்கு கதிரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் நாமல் உடனடியாக அங்கு அமர மறுத்துவிட்டார். நீதிபதியுடன் அமர்வது பொருத்தமானதல்ல என நாமல் விளக்கியுள்ளார். எனவே நாமல் மற்றும் ஜோசித வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்தனர். திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து சென்று ஒருவருக்கொருவர் உரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் நாமல் எழுந்து சென்று யாருடனும் பேசவில்லை. எனினும் அனைவரும் நாமலின் அருகில் சென்று நாமலுடன் பேசிக் கொண்டிருந்தனர். நீதிபதி அமர்ந்திருந்த மேசையில் அமர்வதற்கு பதிலாக நாமல் வேறொரு மேசைக்கு சென்று அமர்ந்திருப்பதை பலர் கவனித்தனர். அவர்களில் பலர் நாமல் மிகவும் சரியான முடிவு எடுத்ததாக கூறியுள்ளனர். வழக்குகள் உள்ளவர்கள் நீதிபதிகளுடன் ஒன்றாக அமர்வது நல்லதல்ல என நாமல் அவர்களிடம் லேசான புன்னகையுடன் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கெரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணிக்கு கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு 2.6 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த வழக்கில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஓபாலி லியனிகே ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்குகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு உடனடியாக தேர்வு காண முடியாது என புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் கலை கலாச்சாரங்கள் அமைச்சர் ஹினுதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வலிவடக்கு காணிகள் கையகப்படுத்தப்படுவதாக பல தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன். நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டின் ஊடாக தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தேர்வு காண எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பிரதேசத்தில் உள்ள தேச விகாரை பதிவு செய்யப்படவில்லை. இந்த விகாரையின் காணி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்றன. தையிட்டி தேச விகாரைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இந்த பகுதியில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது வருடாந்த மாநாட்டில் ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் மற்றும் அவமதிப்பு பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நாமல் ராஜபக்ஷவின் முழு ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாகர காரியவசம் மற்றும் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த 3 வழக்கறிஞர்களால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட அவதூறு பிரச்சாரம் பரப்பும் குழு தற்பொழுது சஜித் பிரேமதாசவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க மீது தாக்குதல்களை நடாத்தியவர்களில் பலர் தற்பொழுது சஜித் பிரேமதாசவுடன் இணைத்துள்ளனர். தற்பொழுது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்கையாளர் நாயகம் மீதான தாக்குதலை போலவே நீதித்துறை மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீதும் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயகவை பதவி நீக்கம் செய்ய ராஜபக்ஷ தரப்பு திட்டமிட்டிருந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இனம் அல்லது மதத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சிகளுக்கு பெயர் சூட்டுவதை தடை செய்ய கோரி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றத்தில் ஒரு தனிப்பட்ட உறுப்பினரின் பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். அக்டோபர் 10ஆம் தேதி இடம்பெற இருக்கும் நாடாளுமன்ற அமர்வில் 8 தனி உறுப்பினர்களின் பிரேரணைகள் விவாதத்திற்கு வரவுள்ள நிலையில் நிகழ்ச்சி நிரலில் இந்த யோசனையும் பட்டியலிடப்பட்டுள்ளது. கருணாநாயக்கவின் இந்த யோசனை இன அல்லது மத அடையாளங்களை வலியுறுத்தும் அரசியல் கட்சி பெயர்களை தடுக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நெதன்யாகுவின் உரையை அப்பட்டமான பொய்கள் என்று ஹமாஸ் கண்டித்துள்ளது. காசாவில் இனப்படுகொலை செய்வதாக இஸ்ரேல் மீது கூறப்படும் குற்றச்சாட்டு பொய், அதற்கு ஆதாரம் இல்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா சபையில் தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகளின் சபையில் இஸ்ரேலிய பிரதமர் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பு இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உரைக்கு முன்னதாக பிரதிநிதிகள் பெருமளவில் வெளிநடப்பு செய்தது காசா போரின் விளைவாக இஸ்ரேல் தனிமைப்படுத்த காட்டுகின்றது என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அப்பட்டமான பொய்கள் மற்றும் முரண்பாடுகள் கொண்ட ஒரு தவறான உரையை நெதன்யாகு நிகழ்த்தியுள்ளதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. பொய்கள் ஒருபோதும் உண்மையை மாற்றாது எனவும் ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. நெதன்யாகுவின் உரையை புறக்கணிப்பது இஸ்ரேலின் தனிமைப்படுத்தலின் ஒரு வெளிப்பாடாகும், மேலும் அழிப்பு போரின் விளைவுகளையும் ஆகும் என ஹமாஸ் மூத்த தலைவர் தாகர் அல் நுனு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று உரையாற்றிய போது அரங்கத்தில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் பிரதிநிதிகள் யாருமற்ற நிலையில் வெறிச்சோடிய ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் நெதன்யாகு உரையாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது.